வணக்கம். வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சங்க காலத்துக்கு ஒரு பயணம் போயிட்டு வருவோம். அந்த காலத்துல ஒரு போர் வீரனுக்கு வாள் எவ்வளவு முக்கியமோ, ஒரு கலைஞனுக்கு யாழ் அவ்வளவு முக்கியம். ஆனா ஒரு கொள்ளையர் கூட்டத்தையே எதிர்க்கணும்னா ஒரு யாழை வச்சு என்ன பண்ண முடியும்? அது வெறும் இசைக்கருவியா இருக்குமா, இல்ல ஒரு கவசமா மாறுமா? வாங்க இசையோட இந்த மேஜிக்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஆயுதத்துக்கு பதிலா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. உங்களை தாக்க வர்றவங்கள எப்படி சமாளிப்பீங்க? இதுக்கு விடை தேடுறது தான் இந்த முழு கதையோட சுவாரஸ்யமே. நம்ம கதை நடக்கிற இடம் அந்த காலத்து தமிழகத்தோட பயணப்பாதைகள். அப்போல்லாம் பயணம் பண்றது இப்போ மாதிரி அவ்ளோ சுலபம் கிடையாது. வழியில ஏகப்பட்ட ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, அந்த நாட்கள்ல ஆறு அலைகள்வர்னு சொல்லப்படுற வழிப்பறி கொள்ளையர்களோட தொல்லை ரொம்பவே அதிகம். தனியா பயணம் பண்றவங்கள குறி வச்சு ஆயுதங்களோட தாக்குவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இதனாலேயே தனியா பயணம் பண்ண எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பயங்கரமான சூழல்ல தான் நம்ம கதையோட ஹீரோஸ், அதாவது பொருணர்கள் பயணம் செய்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த ஆயுதம் ரொம்பவே விசித்திரமானது. பொருணர்கள்னா யாருன்னு கேக்குறீங்களா? அவங்க ஒன்னும் போர் வீரர்கள் கிடையாது. அவங்க கலைஞர்கள். யாழ் மாதிரி இசைக்கருவிகளை வாசிச்சு பாட்டு பாடி மக்களை சந்தோஷப்படுத்துறவங்க. அவங்க உலகம் இசை, யுத்தம் இல்ல. அப்போ பாருங்க, ஒரு பக்கம் கொல்ல துடிக்கிற கூர்மையான ஆயுதங்கள், இன்னொரு பக்கம் மனச வருடுற மென்மையான யாழிசை. இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு மோதல்னா யாரு ஜெயிப்பா? இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. அந்த பொருணர்கள் கிட்ட ஒரு ரகசிய ஆயுதம் இருந்துச்சு. அது இரும்பால செஞ்சதில்ல, இசையால செஞ்சது. அதோட பேரு பாலைப்பண். பாலை பண்ணுங்கிறது வெறும் ஒரு மியூசிக் இல்ல, அது ஒரு மேஜிக்னே சொல்லலாம். எவ்வளவு கல் நெஞ்சக்காரங்களா இருந்தாலும் அவங்களையும் உருக வைக்கிற சக்தி அதுக்கு இருந்துச்சுன்னு சங்க இலக்கியம் சொல்லுது. கோபத்தை குறைச்சு மனசுல கருணைய வர வைக்கிற ஒரு அபூர்வமான இசை அது. இந்த பாலை பண்ண அவங்க சும்மா வாசிக்கல. சங்க பாடல்ல சொல்ற மாதிரி வாரியும் வடித்தும் உந்தியும் உழந்தும்னு 4 விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த யாழையிலிருந்து ஒரு தெய்வீக இசைய கொண்டு வந்தாங்க. அவங்களோட திறமைக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆனா விஷயம் அதோட முடியல. வெறும் இசை மட்டும் இல்ல, அந்த யாழிசையோட சேர்த்து ரொம்ப அன்பான ஈர நன்மொழிகளையும் அவங்க பயன்படுத்தினாங்க. அதாவது பாசமான வார்த்தைகள். இசையும் கனிவான வார்த்தைகளும் ஒன்னு சேரும்போது அதோட பவர் பல மடங்கு அதிகமாகும் இல்லையா? சரி, இப்போ நாம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். ஆயுதங்களோட தாக்க வந்த அந்த கள்ளுவர்கள் இந்த இசைய கேட்டதும் என்னானாங்க? அடங்கப்பா, அந்த இசை அந்த கொள்ளையர்களோட மனச அப்படியே மாத்திருச்சு. ஆயுதங்களோட தாக்க வந்தவங்க கருணை காட்ட ஆரம்பிச்சாங்க. கொள்ளையடிக்கிற எண்ணத்தையே கைவிட்டுட்டு அந்த பொருணர்களுக்கு உதவி செய்யற நண்பர்களா மாறிட்டாங்க. நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல? இது வெறும் கற்பனை கதை இல்லங்க. பொருணராற்று படைங்கிற சங்க இலக்கியத்துல இருந்து வர்ற இந்த வரிகள் தான் இதுக்கு ஆதாரம். வழிப்பறி கள்வர்கள் தங்களோட ஆயுதங்களையே கீழே போடுற அளவுக்கு அவங்க மனச மாத்தி கருணைய வர வைக்கிற இனிய பாலைப்பண்னு இதுக்கு அர்த்தம். இலக்கியமே இத பதிவு செஞ்சிருக்கு. இந்த கதையோட இறுதியில நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. இது ஆயுதத்துக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, கலைக்கு கிடைச்ச வெற்றி. பாருங்க, பொருணர்கள் சண்டை போடல, அவங்கள ஜெயிக்கவும் இல்ல, ஆனா கள்வர்களோட மனச மாத்துனாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கலைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த கவசம், வன்முறைக்கு ஒரு அமைதியான பதில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னைக்கும் நம்மகிட்ட ஒரு கேள்வியே கேக்குது. ஒரு பாடலால வன்முறைய நிறுத்த முடியுமா? கலையால வகைய அன்பா மாத்த முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.